ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நின்ற வண்ணமாகவோ இல்லை முழந்தாள் படிக்கிட்டோ எல்லாம் இந்த வேலையில் அப்படியே ஜெப சிந்தையோடு மீண்டுமாய் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த இடத்துல அவருடைய நாம மகிமைக்கென்று அழைத்து வந்திருக்கிறார். எல்லாம் அப்படியே வாய்களை திறந்து நம்ம இவ்வளவு நேரம் ஜெபித்து கொண்டிருந்தது போல எல்லா வாய்களை விரிவாய் திறந்து தேவனாகிய கர்த்தருக்கு திறந்த இருதயத்தோடு நன்றி சொல்வோமா? ஆண்டவரே, உங்கள் சித்தத்தோடு நாங்கள் இங்கே வர நீர் சித்தம் வைத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. இங்கே நீங்கள் யாருமே நீங்கள் காலையில் எழுந்ததுனால இந்த இடத்துல வரல. நம்ம யாருமே காலையில் எழுந்து நம்ம சர்ச்சுக்கு போகணும்னு நினச்சி வரல. தேவனாகிய கர்த்தர் நாம் இங்கு இருக்கும்படியாய் சித்தம் வைத்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தருடைய கரமே உங்களையும் என்னை இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்திருக்கு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் சகல துதிகளுக்கும் பாத்திரர். ஆண்டவரே, நீர் சகல மகிமைக்கும் பாத்திரர். ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் எங்களை இந்நாள் மட்டும் நடத்தினதற்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த ஆண்டு தொடங்கி ஆண்டவரே 3 மாதம் அளவும் தேவனாகிய கர்த்தருடைய கரம் எங்கள் கூட இருந்து நடத்துகிறதற்காய் நன்றி. இந்த மாதத்தின் கடைசி நாளில் ஆண்டவரே, இந்த கடைசி வாரத்தில் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு வந்ததற்காய் நன்றி. எல்லா வாய்களை விரிவாய் திறந்து எல்லா வாய்களை விரிவாய் திறந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே சகல துதிகன மகிமைக்கும் பாத்திரர். வேற யாருக்கும் நம்மளுடைய கனமோ மகிமையோ யாருக்குமே பாத்திரம் இல்லை. நீங்கள் மனிதர்களை போற்றலாம், மனிதர்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் நம்முடைய துதியும் கனமும் மகிமையும் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு. அவர் மாத்திரமே நமக்கு எந்த சூழ்நிலையிலையும் நம்மை மீட்டெடுக்க வல்லவராக இருக்கிறார். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. மீண்டும் பாடலாம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், கரங்களை வானங்களுக்கு அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாருமே இல்லை ஆண்டவரே. நீர் பெரியவர், உம்மை போல யாருமே இல்லை ஆண்டவரே. நீர் மாத்திரமே துதிகளுக்கு பாத்திரர். சகல துதி கன மகிமையா எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே,
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட தேவனாகிய கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் குடும்பமாக இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த முதல் பாடலை பாடுகிறதுக்கு முன்பாக கூட நான் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு நம்ம முதல் பாடலை பாடப்போகிறோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும். காணாமல் போன ஆடு ஓமை எத்தனை பேருக்கு தெரியும்? வேதாகத்தில் லூக்கா அதிகாரத்தில் ஒரு ரெண்டு விஷயம் காணாமல் போகிறது. அதில் ஆக்சுவலாக 2-3 விஷயம் காணாமல் போகிறத பற்றி ஆண்டவர் பேசுகிறாரு. அதில் 2 காணாமல் போகிற விஷயத்தை பற்றி நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆடு காணாமல் போகுது. காணாமல் போகிற ஆடு எங்கேருந்து காணாமல் போகுதுன்னா தேவனுடைய பட்டியிலிருந்து தான். தேவனுக்கிட்ட இருக்கிற ஒரு ஆடு காணாமல் போகுது. அதே போல் அதுக்கு அடுத்து இன்னொரு ஓமை வந்துட்டு ஒரு பெண் தான் வைத்திருந்த வெள்ளிக்காசை தொலைத்து விடுகிறாள். இந்த இடத்துல நாம் தொலைந்து போயிருப்போமானால் நாம் ஆனந்த துதி ஒலி சத்தம் கேட்கும்படியாக தேவனிடத்தில் இந்த நாளில் திரும்ப போகிறோம். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் காணாமல் போன நம்மை தேடி வந்தார். அதனால் நம்ம வாழ்க்கையில் ஆனந்த துதி ஒலி சத்தம் என்றைக்கும் கேட்டுட்டு இருக்கு. ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாட போகிறோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும். பெருகும் ஆண்டவர்
வாழ்க்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பு சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவனருள். எல்லா விசுவாசத்தோடு பாடுங்க. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவனருள்வார். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு. ஆதிநிலை ஏகுவோமே, ஆதிநிலை ஏகுவோமே, ஆசை திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வெந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மழையும் சேர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும். மீண்டும் பாடலாம். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவனருள்வாரா. பதறாத வாழ்வும் பரிசாக தேவன். குறுகிட மாட்டோம், குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின். ஆனந்த துதி ஒலி, ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவதனம் பெறும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோட பாடினீங்களா? ஹல்லேலூயா. ரொம்ப அழகான வரிகள். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நன்றி சொல்கிறதுக்கு காரியங்கள் இருக்குது இந்த நாளில்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எதுவும் காரணம் இருக்கா உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு? எத்தனை காரணம் இருக்குது? எண்ணிலடங்கா காரணங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த அடுத்த பாடலை பாடப்போகிறோம். நன்றியால் பாடிடுவோம்.
2வது ஸ்டான்ஸால ரொம்ப அழகாக இருக்குது. உயிர்ப்பித்தே உயர்த்தினார். எது வரைக்குமா? எது வரைக்கும்? உன்னதத்தில் ஏறுறதுக்கு நமக்கு தகுதி இருக்கா? ஒருத்தவன் நான் உன்னதத்துக்கு ஏறினேன்னு சொன்னவன் என்ன பண்ணார்? ஒருத்தவன் நான் என்ன பண்ணேன், ஒருத்தவன் நான் ஆண்டவருக்கு இணையாக வந்துட்டு உன்னதத்துக்கு ஏறுவேன்னு சொன்னால் அவனை என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் கீழே தள்ளிட்டார். ஆனால் நம்மளை எங்கே ஏற்றுறாரா? எங்கே ஏறுறேன்னு சொல்லி அவன் கீழே தள்ளப்பட்டானோ அதே உன்னதத்துக்கு தேவன் நம்மளை உயர்த்துக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் தேவன் நம்ம மேலே வைத்த அன்பு. ஹல்லேலூயா. இந்த 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 வேலையிலையும் கூட நான் இந்த வர்ஷிப்பில் ஒரு சில காரியங்களை நான் ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். நாம் இந்த நாள்லையும் கூட சீர்படுத்தி மீட்டெடுக்கப்பட தேவனிடத்தில் நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஒரு 2-3 காரியங்கள் நம்ம லைஃப்பில், நம்ம கிறிஸ்டியன் லைஃப்குள்ளே வந்திருக்கோம். நான் முதல்ல சொன்ன மாதிரியே அந்த ஆடு எங்கேருந்து தொலைஞ்சு போச்சு? தேவனுடைய பட்டியில், தேவனுடைய சபையில் நம்ம இருந்தாலும் பல நேரங்களில் நம்ம தொலைந்தவர்களாகவே போயிடுறோம். ஹல்லேலூயா. எங்கே அந்த ஆடு வேறு எங்கேருந்துமே தொலைந்து போகல, தேவனோட கண்ட்ரோலில் இருந்த ஆடு தான். தேவன் தான் அந்த ஆட்டுக்கு மேய்ப்பர். ஆனால் தேவன் மேய்ப்பராக இருந்தாலும் அந்த ஆடு நினச்சா அந்த ஆடால் தொலைஞ்சு போக முடியும். ஹல்லேலூயா. அந்த ஆடு தேவன் கொடுத்ததை இழந்து போக முடியும். இந்த வேளையில் நான் ஒரு சில காரியங்களை மட்டும் நான் ஷேர் பண்ணிவிட்டு நான் அடுத்த சாங்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஆதாம் தான் சுயமாய் சிந்திக்க தொடங்கின பொழுது அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே ஆதாம் ஒரு காரியத்தை இழந்து போனான். தேவனுடைய மகிமையை இழந்து போனான். ஹல்லேலூயா. நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு 2-3 காரியங்கள் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். நாம் பல காரியங்களை இழந்து போகலாம். அதில் முதன்மையான காரியம், ஆதாமை போல் நாம் தேவனுடைய மகிமையை இழக்கலாம். ஹல்லேலூயா. இந்த வேளையில் நம்ம இந்த வர்ஷிப் முழுக்க நம்மளை நாமளே நிதானித்தறிந்து இந்த வர்ஷிப் முடிகிறப்போ நம்ம தேவனிடத்தில் நம்மை நாம் அர்ப்பணித்து இந்த வர்ஷிப்பை முடிக்க போகிறோம். ஏன்னா ரோமரில் அழகாக சொல்லியிருக்கு, நீங்கள் உங்களுடைய சரீரத்தை நீங்கள் கொடுக்குறத உண்மையிலே புத்தியுள்ள ஆராதனைன்னு. நம்மளுடைய இருதயங்களை நம்ம ஆண்டவருக்கு நேராக இந்த வர்ஷிப் முடியல நம்ம ஆண்டவருக்கு நேராக அர்ப்பணிக்க வல்லவர்களான ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். அதில் முதல் காரியம் ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே கண்கள் திறக்கப்பட்டவர்களை, அவ்வளோ நாள் நிர்வாணமாக இருந்தவங்க தான். ஆனால் அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே கீழ்ப்படியாமை நுழைந்த உடனே அவங்க தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அவங்க தேவனுடைய மகிமையை இழந்து தங்களுக்கு தாங்களே ஒரு பாதுகாப்பை உருவாக்கிட்டாங்க. இந்த வேளையிலும் நாமே பாதுகாப்பை உருவாக்கிக்கிறோமா? தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாய் நடந்துட்டு இருக்கிறோமாங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும். அடுத்த பாடல், தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும். பல வேளைகளில் நமக்கு இந்த பூமியில் கஷ்டம்தான் எனக்கு அருமையானவர்களே. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி வர தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். நாம் இந்த வேளையில் நம்மை நிதானித்து பார்ப்போம், நாம் தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாக இருக்கிறோமா என்பதை.
விசுவாசத்தோடு பாடு. எல்லா விசுவாசத்தோடு காக்கும் வல்ல மீட்பர் உண்டா? ஆமென். மீண்டுமா இந்த பாடலை பாடப்போகிறோம். அதுக்கு முன்பாக நான் இன்னும் சில காரியங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அந்த ஆதியாகமம் 2வது 3வது அதிகாரத்தில் நான் என்ன சொன்னேன்? ஆதாம் என்னதை இழந்து போனால்? தேவனுடைய மகிமையை இழந்து போனான். அதுக்கு அடுத்து அப்படியே நம்ம தொடர்ந்து வாசிட்டு வந்து பார்த்தோன்னா, காயின் ஒரு தப்பு பண்ணிடுறான். காயின் ஆண்டவர் அவன்ட்டு அதுக்கு முன்னாடி கேட்குறாரு, உன் முகம் ஏன் மாறி இருக்கு, நீ ஏன் இப்படி இருக்கன்னு காயின்ட்டு ஆண்டவர் கேட்டதன் பிறகு தான் அவன் போய் என்ன பண்ணுறான்? ஆபேலை கொலை செய்கிறான். ஆண்டவர் முன்னாடி அவனை எச்சரிக்கிறார், நீ பண்ணாத அப்படின்னு எச்சரிக்கிறார். இந்த வேளையில் நம்ம இந்த புல்பிட்லேருந்து நமக்கு பல நேரங்களில் நமக்கு ஆண்டவருடைய சத்தம் வரலாம், இதை பண்ணாதீங்க, இப்படி இருக்காதீங்க, இப்படி பண்ணாதீங்க, இப்படி நடக்காதீங்கன்னு. ஆனால் அதையும் மீறி ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நம்ம செய்கிறோம். அப்போ காயினுக்கு என்ன நேருகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, காயின் தேவனுடைய சமூகத்தை விட்டு தள்ளப்படுறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் காரியம், ஆதாம் தேவனுடைய மகிமை இழந்தான். 2வது காரியம், காயின் என்ன பண்ணுறான்? தேவனுடைய சமூகத்தை இழக்கிறான். ஹல்லேலூயா, தேவனுடைய சமூகத்தை இழக்கிறான். 3வது, நம்ம இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பாடுறதுக்கு முன்னாடியே நான் இதை சொல்லி முடிச்சிடறேன். 3வது, ஏசா தனக்கு தேவன் வைத்ததை இழந்து போனான். ஹல்லேலூயா. அந்த ஆதியாகமத்தில் தொடர்ந்து நம்ம வாசித்து பார்த்தோன்னா, ஆதியாகமம் 25வது அதிகாரத்தில் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த புத்திர சுவிகாரம், அது வேற யாருக்கும் இல்லை. அவன் தான் மூத்த பையன், அவன் தான் என்டைட்டில்டு, ஹீ இஸ் என்டைட்டில்டு. உங்களுக்கென்று தேவன் வைத்ததை அற்ப உலக காரியங்களுக்காக இழந்து போகாதீர்கள். ஹல்லேலூயா. அவன் வேற எதுக்காகவும் இழக்கலை. அவ்வளோ பெரிய புத்திர சுவிகாரம், அதனுடைய மகிமையை தெரியாத ஏசா ஒரு பானை கூழுக்காக என்னத்தை இழந்து போனால்? தேவனுடைய மகிமையை, தேவனுடைய புத்திர சுவிகாரத்தை இழந்து போனான். ஹல்லேலூயா. உலக காரியத்துக்கு பின்பாக நாம் ஓடிக்கொண்டிருப்போமே, ஆனால் தேவன் நமக்கு வைத்த ஆசீர்வாதங்களை நாம் இழக்க நேரிடும். பல நேரங்களில் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கலைன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் பல நேரங்களில் நம்ம ஒரு சட்டி கூழுக்காக என்ன பண்ணிடுறோம்? தேவன் நமக்கு வைத்த காரியங்களை இழந்து போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு அடுத்து இன்னொரு கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். தாவீது ராஜா இருக்கிறான். தாவீது ராஜா நீங்கள் அவனுடைய வாழ்க்கை வரலாறை படித்து பார்த்தீங்கன்னா, அவன் சவுல் குடும்பத்தோடு அவன் சண்டை போடுறான். சவுல் குடும்பத்தோடு சண்டை போட்டு அப்போ தான் அவனுக்கு சமாதானம் திரும்புது. அவனுக்கு நாட்டில் யாருமே எதிரிகள் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் யார் அவன் கண்ணில் படுறான்? பத்சேபாள் அவன் கண்ணில் படுறான். சமாதானம், நாட்டுக்குள்ளே அவனுக்கு சமாதானம் திரும்புது. ஆனால் அவன் பத்சேபாள் மூலம் ஒரு தவறு செய்கிறான். அதுக்கு அடுத்த அதிகாரம் பார்த்தோம்னா, தேவன் அவனை ரொம்ப அழகாக அவனை மீட்டு கொண்டு வரார், நாத்தான் தீர்க்கதரிசி மூலியமாய். ஆனால் அவன் அந்த இடத்துல தாவீது என்னத்தை இழந்து போகிறான்னா, தேவனுடைய தயவை இழந்து போனான். ஹல்லேலூயா. அந்த பாவத்தின் மூலியமாய் பிறந்த குழந்தை என்ன ஆகுது? இறந்தே போயிடுது, மரித்து போயிடுது. தேவனுடைய தயவை அவன் இழந்து போகிறான். அவ்வளோ நாள் சமாதானமாக இருந்த நாடு என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அதுக்கு தொடர்ந்து வந்த அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, சொந்த மகனாலே அவன் பகைக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. பல நேரங்களில் தேவன் தயவாய் தான் அவனுக்கு சமாதானம். இவ்வளோ நாள் அவன் சண்டை போட்டான், சவுலை மீறிட்டான், சவுல் என்னென்னமோ அவனை பண்ணிட்டான், நான் உனக்கு சமாதானத்தை தரேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். வர வர தாவீதின் பக்கம் பலத்துக்கிட்டே தான் வந்தது. தேவனுடைய தயவு அவன் மேலே தான் இருந்தது. ஆனால் தன்னுடைய பாவத்தின் மூலமாக தேவனுடைய தயவை இழந்து போனான். அதன் மூலமாய் சமாதானத்தை இழந்து போனான். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து நின்று இந்த தொல்லை கஷ்டங்கள்ன்ற பாடலை ஒரே ஒரு ஸ்டான்ஸா மீண்டுமாய் பாடப்போகிறோம். என்ன வந்தாலும் நம்புவேன்னு. இந்த வேளையில் எனக்கு அருமையானவர்களே, நாம் தேவனுடைய மகிமையை இழந்திருக்கலாம்,
தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரம் போயிருக்கலாம், இல்லை தேவன் நமக்கு வைத்த ஆசீர்வாதங்களை இது முதல் எத்தனையோ முறை இழந்திருக்கலாம், தேவனுடைய தயவை கூட நம்ம இழந்திருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த நேரத்தில் சொல்கிறாரு, திரும்பி வா. தேவன் சொல்லுகிற காரியம் அதுதான், திரும்பி வா, என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பர் இயேசுவை. எல்லா வாய்களை திறந்து பாடலாமா? விசுவாசத்தோடு பாடலாம். எல்லாம் கண்களை மூடினவர்களாய் நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வேலையிலும் கூட பிற சபைகளில் என்னென்னமோ கொண்டாட்டங்கள் அனுஷ்டிக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆண்டுக்கு ஆண்டு அந்த 40 நாட்கள் வருகிறது போகிறது. ஆனால் நான் இந்த வேலையில் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், மொத்தத்தையும் விட்டுட்டு நீ வா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். திரும்ப 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 பழைய வாழ்க்கைக்குள்ளே வாரத்தில் ஒரு நாள் நம்ம திரும்ப மீண்டு எடுத்து ஆண்டவர் இந்த இடத்துல வைத்து நம்மளை புதுப்பித்து விட்டு மீண்டும் வீட்டுக்கு போனோன்னா பழைய காரியங்களை நாம் தொடர்கிறோமா? மீண்டும் வீட்டுக்கு போனோன்னு, மீண்டும் நம்மளுடைய இடத்துக்கு போனோன்னு பழைய லைஃபே தான் நம்மளை தொடர்ந்துக்கிட்டே வருதா? மற்ற ஜனங்கள் நம்மை பார்த்தவுடன் இவன் சர்ச்சுக்கு போய் என்ன பண்ணுறான், இவனோட லைஃப்பில் ஒரு சேஞ்சையுமே பார்க்கலன்னா சொல்கிறாங்களா? எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தை தேவன் இந்த இடத்துலேருந்து பேசுகிறது உங்களுக்கும் எனக்குமான வார்த்தை. தேவன் நம்மை திரும்ப சீர்படுத்தி அழைக்க விரும்புகிறார். மீண்டும் நீங்கள் திரும்ப எழுந்து உங்களை கட்ட தேவன் விரும்புகிறார். நீங்கள் தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாக இந்த இடத்துல நிற்கலாம். நீங்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு ரொம்ப தூரம் போனவர்களாக இந்த இடத்துல நிற்கலாம். நீங்கள் தேவன் தந்த ஆசீர்வாதங்களை உங்களுடைய உலக ஆசையின் மூலமாய், நம்முடைய உலக ஆசையின் மூலமாய் நான் இழந்தவனாய் இந்த இடத்துல நிற்கலாம். இல்லை தேவனுடைய தயவை கீழ்ப்படியாமை நிமித்தம், பாவத்து நிமித்தம் இழந்தவர்களாய் இந்த இடத்துல நிற்கலாம். எல்லாத்துக்கும் எண்டில் ஒன்றே ஒன்று தான், நமக்காய் கல்வாரியில் மரித்த ஒரு தேவன் உண்டு. அந்த தேவன் நமக்காகவே மரித்தார். உங்களையும் என்னையும் மீண்டும் எழும்பி கட்டும்படியாகவே அவர் மரித்தார். உங்களையும் என்னையும் உன்னதத்தில் உட்கார வைக்கும்படியாகவே தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருளினார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வேளையிலும் நீங்க வாய்களை திறந்து உங்களுக்கு தேவன் காரியங்களை உணர்த்துவாரே ஆனால், உங்களுக்கு ஆவியானவர் காரியங்களை உணர்த்துவாரே ஆனால், நீங்க வாய்களை திறந்து ஆண்டவரிடம் அர்ப்பணிங்க. உங்களை நீங்க வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, என்ன நீங்க திருப்பி கூப்பிட்டுக்கோங்கப்பா, நீங்க திருப்பி கூப்பிட்டுக்கோங்கப்பா. சங்கீதம் 80வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆசாபின் சங்கீதத்தில் ஒரு 2-3 வசனங்கள் ஒரே போல வசனங்கள் வரும். சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். உங்களுக்கு ஆண்டவர் பேசுவாரே ஆனால் நீங்க வாய்களை திறந்து, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாங்க ஆண்டவரே. நாங்கள் உங்கள் பட்டியலிருந்து ரொம்ப தூரம் போயிருக்கலாம் சுவாமி. நாங்கள் வாரம் சும்மா பேரளவுக்கு நாங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு உட்கார்ந்து போயிருக்கலாம் சுவாமி. ஆனால் எங்களை முழுசாக திருப்பி கொண்டு வாங்க ஆண்டவரே. உம்முடைய முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுங்க, அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம்.
நீங்க வாய்களை திறந்து பேசுங்க. எங்களை மீட்டு கொண்டு வாங்க ஆண்டவர். கரங்களை தட்டி தேவனை நோக்கி பாடுங்க. அல்லேலூயா என்றார் பரிபூர்ண அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ண அருள் போன்ற அருள் போற்றி கஷ்டங்கள் வந்தும் பரிதில் அவரின் பாதையில் ஒளியாய் அருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பரிதில் அவரின் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை
கொடுக்கப்பட்ட நேரங்கள்ல நீங்க மடிந்திடாமல் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு தேவனுடைய கிருபை மாத்திரமே காரணம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். நெருக்கப்பட்டு மடிந்திடாமல், நெருக்கப்பட்டு மடிந்திடாமல், ஒரு நாள் அவர் நம்மை மடிய விடுவதே இல்லை. எனக்கு அருமையானவர்கள், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. 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 எதை தொலைத்தவர்களா இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு அருமையானவர்களே, நீங்க எதை வேணாலும் தொலைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவராக கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன்னை மீண்டும் நான் திருப்பிக் கொள்ளுவேன் என்று. எல்லாம் வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, ஆண்டவரே உங்க கிருபையை கொடுங்க ஆண்டவரே. இது நாள் வரைக்கும் என்னை நடத்தின உங்க கிருபை இறுதி மட்டும் ஆண்டவரே, நான் அந்த பூமியில விடுகிற கடைசி மூச்சு மட்டும் உடைய கிருபை என்னை தொடரட்டும் சுவாமி. ஒரு நாளும் நெருக்கப்பட்டு நீங்கள் மடிந்து போகாமல் இருக்கிறீர்களே, அதை விட பேர் என்ன தேவன் உங்களுக்கு செய்துவிட முடியும்? இந்த இடத்துல தேடி நீங்க கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இந்த இடத்துல தேவனுடைய மகிமையை நீங்கள் இழந்து போனீர்களேனால் இந்த இடத்துல நீங்க தேவனிடத்துல கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரே நிரப்புங்க, உங்க மகிமையினால நிரப்புங்க. உங்க சமூகத்தை விட்டு என்னை விலக்கி விடாதே எங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் தொலைத்து விடக்கூடாது. அற்ப உலக பொருளுக்காக நான் தொலைத்து விடக்கூடாது சுவாமி. உங்க தயவை நான் ஒரு நாளும் இழந்துடக்கூடாது ஆண்டவரே. உங்க தயவை நான் ஒரு நாளும் இழந்து விடக்கூடாது. என் வாழ்க்கையில் சமாதானம் தங்கி இருக்கும்படி உங்க தயவு எங்கள் மேல் இறக்கட்டும். வாய்களை திறங்க, யாரும் சும்மா இருக்காதீங்க. உங்களுக்கு தேவைனா நீங்கள் எதை தொலைத்தீர்கள் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் அதை இந்த வேளையில ஆண்டவரை நோக்கி வாய்களை உருவாய் திறந்து கேளுங்க. ஆண்டவர் நிரப்ப வல்லவர். திருப்பி கொண்டு வாங்க ஆண்டவரே, திருப்பி கொண்டு வாங்க ஆண்டவரே. நாங்கள் எங்கெங்கோ தொலைந்து அலைந்து திரிந்து கொண்டிருந்தாலும் எங்களை நீர் திருப்பி கொண்டு வாங்க ஆண்டவரே. உம்முடைய முகம் எங்கள் மேல் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. அதனால் நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். தேவனுடைய முகம் உங்கள் மேல் பிரகாசிக்கும் பொழுது நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவோம். ஆண்டவரே, எங்களை திருப்பி கொண்டு வாங்க. Bring us back, O Master. எங்களை திருப்பி கொண்டு வந்து கட்ட வேண்டிய காரியங்களை கட்டுங்க. ஐயோ, அலங்கம் இப்படி இடிந்து போயிருக்கிறது நினைக்கி நெகேமியா பார்த்து அழுதானே. கட்டப்பட வேண்டிய நாம் பல இடங்களில் இடிந்து கிடக்கிறோமே. தேவனாகிய கர்த்தர் அதை பார்த்து அங்கலாய்க்க மாட்டாரோ? பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் பார்த்து அங்கலாய்க்க மாட்டார். இந்த வேளையில தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ திரும்பி என்னிடத்தில் வரும் பொழுது நான் உன்னை எழுந்து கட்டுவேன். எதனால் மட்டும் நீ மீண்டும் 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 என்னை விட்டு தூரம் போவாய்?
காணாமல் போன உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். காணாமல் போன உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனிடத்தில் திரும்பி வாருங்கள். அவர் முகம் நம்மேல் பிரகாசிக்க போது நாம் ரட்சிக்கப்படுவோம். அர்ப்பணிப்போமா ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே, நாங்க திரும்ப உங்ககிட்ட வரோம். ஆண்டவரே, நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உள்ளம் உடல் எல்லாவற்றையும் உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த உலக பொருட்கள் மேல் நாங்கள் வைத்த ஆசைகள் எல்லாம் இன்றோடு போகட்டும் சுவாமி. ஐயோ, பரலோக ராஜ்யத்தை நீங்கள் தேடும் பொழுது இதெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரோ? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை தரும் பொழுது உங்களை நேசிக்கிற தேவனாகிய கர்த்தர் அதை தரமாட்டாரோ? எங்களை திருப்பிக்கோங்க ஆண்டவரே, எங்களை திருப்பிக்கோங்க ஆண்டவரே, எங்களை திருப்பிக்கோங்க சுவாமி. எங்களை உங்க சமூகத்துக்கு நேராய் திருப்பிக்கோங்க. உங்க மகிமையினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உங்க ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா எங்களை நிரப்புங்க. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் உணர்ந்தவர்களாய் பாடுங்கள் அருமையானவர்களே. ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், 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 நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். உள்ளமுடல் எல்லாமே, உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா ஆண்டவரே. உள்ள உடல் எல்லாத்தையும் உமக்கு தரோம் சுவாமி. கள்ளம் கபடு இல்லாமல் காத்துக்கொள்ளுங்க. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. ஒரு கள்ளம் ஆண்டவரே, ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் காத்து. கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம். உலக பெருமை சிற்றின்பம், உலக பெருமை சிற்றின்பம் முதறி விட்டேனையா. உலக பெருமை சிற்றின்பம் முதறி விட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதை அர்ப்பணித்தேன். எல்லாம் உணர்ந்தவர்கள் நீங்க உண்மையிலே தேவனிடத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்களே, ஆனா தேவன் உங்களை திருப்பிக் கொண்டு உங்களை ரட்சிக்கிறதற்கு வல்லவர். நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தினவர்களாய் ஹல்லேலூயா. தேவநாம மகிமைக்காக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
திருப்பிக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களை திருப்பி கொண்டு வந்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணும் பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் சுவாமி. ஒருவர் மாத்திரமே சகல துதிகன மகிமையும் இயேசுவின் மூலம் பிதாவே.